talking about love. அன்பை குறித்து அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது இதை எழுதுகிறார். The whole chapter is about love. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் முழுமையுமாய் அன்பை பற்றி சொல்கிறது. And if you really love somebody, நீங்கள் உண்மையாலுமே ஒருவரை நேசிக்கும் பொழுது, if you really love somebody, உண்மையாலுமே நீங்கள் ஒருவரை நேசிக்கும் பொழுது, you will have the humility to say, நீங்கள் இதை சொல்லுவதற்கு தாழ்மையாக இருப்பீர்கள். I see through a glass darkly. நான் கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறேன். Brother, you may be right. சகோதரனே, நீங்கள் சரியா I இருக்கலாம். don't see everything very clearly. நான் இன்னுமாய் தெளிவாக எல்லாவற்றையும் பார்க்க முடியவில்லை. But one day I will see. ஒரு நாளிலே நான் தெளிவாய் பார்ப்பேன். But till then what shall I do? அதுவரை நான் என்ன செய்யட்டும்? Till I see clearly, what shall I do? நான் தெளிவாய் பார்க்கும் வரை நான் என்ன செய்யட்டும்? I shall remain in love. நான் அன்பில் நிலைத்திருக்க Because வேண்டும். love is the greatest, verse 13. 13ஆம் வசனத்திலே அன்பே பெரியது என்று The வாசிக்கிறோம். greatest is not understanding everything. பெரியது என்பது எல்லாவற்றையும் விளங்கிக் கொள்வது அல்ல. The greatest is to remain in love even when I don't understand. நான் எல்லாவற்றையும் விளங்கிக் கொள்ளாவிட்டாலும் அன்பிலே நிலைத்திருப்பது தான் பெரியது. If you don't say I'm seeing through a glass darkly, நான் இந்த கண்ணாடியின் வழியாக நிழலாட்டமாக தான் பார்க்கிறேன், தெளிவாக பார்க்க முடியவில்லை then என்று you are சொன்னால், convinced he is wrong and you're right. அவர் தவறு நான் சரி என்று நீங்கள் உணர்ந்தால், I'm talking about a whole lot of unimportant doctrines. நான் சொல்லக்கூடிய காரியங்கள் முக்கியமற்ற உபதேசங்கள் சம்பந்தமான காரியங்களை குறித்து பேசுகிறேன். I don't have any doubt in my mind that Jesus Christ is God and he became a man. இயேசு கிறிஸ்து தேவன், அவர் மனிதனாய் வந்தார் என்பதில் எனக்கு சற்றேனும் சந்தேகம் இல்லை. That I'm not seeing through a glass darkly. அதை நான் கண்ணாடியில் நிழலாட்டமாய் பார்க்கவில்லை. Or that he died for my sins and rose from the dead and is living today. அல்லது என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், அவர் உயிரோடு எழுந்தார், இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் என்கிற காரியம், coming back. அவர் மீண்டும் வரப்போகிறார். I don't see these things darkly. இவைகள் எல்லாம் நான் நிழலாட்டமாய் பார்ப்பதில்லை. But there are so many things in the Christian life. ஆனால் பல கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உள்ள காரியங்கள் இருக்கிறது. Like the gift of healing, குணமாக்கும் வரம், the purpose of tongues. அந்நிய பாஷையுடைய நோக்கம். So many areas where it's not so clear. இப்படி பல காரியங்களில் அவ்வளவு தெளிவாக இல்லை. What is the right balance between evangelistic activity and making disciples? சுவிசேஷ கிரியைகளுக்கும் சீஷத்துவமாக்குவதற்கும் உள்ள சமநிலை எங்கே இருக்கிறது? I have a certain understanding. எனக்கு ஒரு சில விளக்கம் பெற்றிருக்கிறேன். I say okay, I may not be 100% right in it. சரி, எனக்கு கிடைத்திருக்கிற விளக்கத்திலே நான் 100% சரியா இல்லாமல் இருக்கலாம். And where is the balance? I don't know. எங்கே சமநிலை எனக்கு தெரியவில்லை. But I will remain in love, that is for sure. ஆனால் அன்பில் நிலைத்திருப்பேன், அது நிச்சயம். And I will keep the bond of peace. சமாதான கட்டை நான் காத்துக்கொள்வேன். And I will preserve the unity of the Spirit. ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வேன். All the time humbly acknowledging there are many things I still don't see clearly. இன்னும் பல காரியங்களையே நான் தெளிவாக நான் இன்னும் பார்க்க முடியாமல் இருக்கின்ற தாழ்மையை ஒத்துக்கொள்வது. Then we can still remain one body. அப்பொழுது நாம் இன்னுமாய் ஒரே சரீரமாய் பாதுகாக்கப்பட முடியும். Even husband and wife. கணவன் மனைவி கூட. Don't be so sure you're right. நீங்க சரி என்று நிச்சயித்திருக்க வேண்டாம். You could be wrong. சில சமயத்தில் நீங்கள் தவறாக இருந்து விட முடியும். Sometimes we think we are right and afterwards we discover we were not right. நாம் சரி என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம், ஆனால் அதற்கு பிறகு கண்டுபிடிக்கிறோம் நாம் எண்ணியது தவறு என்று. This is one of the main reasons why disunity comes. இந்த ஒரு பிரதானமான காரியத்தின் நிமித்தமாக தான் ஐக்கிய குறைவு ஏற்படுகிறது. We are so proud to think that we are right, that everybody else is wrong. நான் தான் சரி, மற்ற எல்லாரும் தவறு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் மிகுந்த பெருமை உள்ளவர்களாக இருக்கிறோம். Particularly in areas which are not so clearly written in scripture. குறிப்பாக வேதத்திலே தெள்ளம் தெளிவாய் ரத்தின சுருக்கமாக எழுதப்படாத காரியங்களிலே. And sometimes I have seen young people சில சமயத்திலே வாலிபர்களை பார்த்திருக்கிறேன். who think they know much more than older people. வயது முதிர்ந்தவர்களை காட்டிலும் அதிகமாக அறிந்திருக்கிறேன் என்று எண்ணுகிறவர்கள். They say no, you shouldn't build the church like this. இப்படி சபையை கட்டக்கூடாது. This is not the way to do it in a church. ஒரு சபையில இப்படி செய்யக்கூடாது சகோதரன். And I ask them, நான் அவளை கேட்கிறேன், brother, how many churches have you built? சகோதரன், நீங்கள் எத்தனை சபையை கட்டியிருக்கிறீர்கள்? 0. 0. What are you talking about? நீர் எதை குறித்து பேசிக் It's கொண்டிருக்கிறீர்கள்? like a bachelor telling married people you should not bring up your children like this. ஒரு பிரம்மச்சாரி திருமணமானவர்களை பார்த்து பிள்ளைகளை இப்படி வளர்க்க கூடாது என்று சொல்வதை போல. How many children have you brought up? உங்களுக்கு எத்தனை பிள்ளைகளை I'm வளர்த்திருக்கிறீர்கள்? not married, but I've got a lot of theories on how to bring up children. நான் எனக்கு ஒன்றும் கல்யாணம் ஆகல பிரதர், ஆனா பிள்ளைகளை வளர்ப்பதை குறித்து நிறைய படித்து அறிந்திருக்கிறேன். I say, brother, you get married, have 7 or 8 children, then please give me all your theories. சரி, திருமணமாகி 7-8 பிள்ளைகளை பெற்று அவனை ஒழுங்கா வளர்த்து அதற்கு பிறகு பேசுங்கள், அதோட அமைதியா இருங்க. See, most people like to give their opinions on matters which they have no experience about at all. தங்களுக்கு சற்றேனும் அனுபவமில்லாத காரியங்களிலே தங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்வதற்கு அதிக வாஞ்சை கொண்டிருக்கிறார்கள். That is how the devil puffs them up to destroy them. இப்படித்தான் பிசாசு அவருடைய மனதை உப்ப பண்ணி அவளை கெடுத்து விடுகிறான். I have seen numerous young people like that. இது போல எண்ணற்ற வாலிபர்களை பார்த்திருக்கிறேன். Just because they have got some zeal somewhere in one area, they are very gifted. ஏதோ ஒரு பகுதியிலே தாங்கள் வரம் பெற்றவர்களாய் வைராக்கியமற்றவர்களாய் இருக்கிறபடினாலே. But remember, Jesus came here to build the church. ஆனால் இயேசு சபையை கட்டும்படியாக வந்தார். And if you have not even built one church, your experience is 0, whatever area you may be an expert in. நீங்கள் ஒரு சபையை கூட கட்டவில்லை என்று சொன்னால் அதிலே உங்களுடைய அனுபவம் பூஜ்யமாய் இருக்கிறது. நீங்கள் என்ன வரம் பெற்றிருந்தாலும் சரி. What Jesus wanted to do, you have not even done once.
once, இயேசு என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை நீங்கள் then ஒரு முறை கூட செய்யவில்லை. please humble yourself and say there are many things you don't know. தயவு செய்து உங்களை தாழ்த்தி எனக்கு பல காரியங்கள் இருக்கிறது அவைகள் எனக்கு தெரியவில்லை என்று சொல்லுங்கள். நல்லது. Remain in humility. நீங்கள் தாழ்மையிலே இருங்கள். You know, when God blesses us, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது it's very difficult to remain humble. தாழ்மையாக இருப்பது மிகவும் கடினம். God can bless people very easily. தேவன் எளிதாக மக்களை ஆசீர்வதித்து விட முடியும். But to keep a man humble after blessing him is அவனை very difficult. ஆசீர்வதித்த பிறகு அவனை தாழ்மையிலேயே தேவன் வைத்திருப்பது. See, he could make the universe like that in one word. அண்ட சராசரத்தை ஒரே வார்த்தையிலே அவர் படைத்து விட்டார். But to humble a man, he sometimes takes years. ஆனால் ஒரு மனிதனை தாழ்மைக்குள்ளாய் கொண்டு வருவதற்கு அவருக்கு பல ஆண்டுகள் பிடிக்கிறது. He took 40 years to break Moses. மோசேயை உடைத்து நொறுக்குவதற்கு அவருக்கு 40 நீண்ட ஆண்டு காலம் ஆனது. 20 years to break Jacob. யாக்கோபை உடைத்து உருவாக்குவதற்கு 20 ஆண்டுகள் பிடித்தது. 1 second to create the universe. அண்ட சராசரத்தை படைப்பதற்கு ஒரு வினாடி தான். What does that teach us? இது எதை நமக்கு போதிக்கிறது? It's more difficult for God to break a man than to create the universe. அண்ட சராசரத்தை அவர் உண்டாக்கி விடலாம், ஆனால் ஒரு மனிதனை நொறுக்குவது அவருக்கு கடினமாக இருக்கிறது. So remember, for God to break you is a more difficult task than creating the universe. அண்ட சராசரத்தை உண்டாக்குவதை காட்டிலும் உங்களை நொறுக்குவது ஆண்டவருக்கு கடினமான பணியாக இருக்கிறது என்பதை ஞாபகத்தில் God வைத்துக் can கொள்ளுங்கள். succeed in breaking you. ஆனால் அங்கே தேவன் உங்களை நொறுக்குவதிலே அவர் வெற்றி பெற்று There will be விட்டார். such a mighty power released through you அப்பொழுது உங்கள் மூலமாக தேவனுடைய வல்லமையானது வெளிப்படும். that the whole church will be blessed. முழு சபையும் உங்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட I முடியும். believe God has put that parable in the world, இந்த உலகத்திலே தேவன் இந்த உவமையை வைத்திருக்கிறார். in the atom. அணுவிலே தேவன் வைத்திருக்கிறார். I don't know whether you've read about the atom, all of you. எல்லாரும் நீங்கள் அணுவை குறித்து But படித்திருக்கிறீர்களா? if you've studied science, you study the atom. விஞ்ஞானத்தை படித்திருந்தால் நீங்கள் அணுவை பற்றி படித்திருப்பீர்கள். It is so small that you can't even see it under a microscope. நீங்கள் நுண்ணோக்கியிலே கூட அதை பார்க்க முடியாத அளவுக்கு அது மிகவும் சிறியதாக இருக்கிறது. Everything is atom. This is atom. This is all of we are all made of atoms. எல்லா பொருட்களுமே அணு என்கிற அந்த அடிப்படை அலகிலே தான் செய்யப்பட்டிருக்கிறது. இது But- எல்லாமே But அணுகளினாலே they are so செய்யப்பட்டது. small you can't see them. அந்த அணு என்கிற அலகு மிகவும் சிறிதா இருக்கிறபடினால காணக்கூடாத அளவுக்கு இருக்கிறது. In a scientific way, if you can take that small atom of one particular metal and break it, விஞ்ஞான ரீதியிலே சொல்ல போனால் அப்படிப்பட்ட ஒரு அணுவை எடுத்து அதை எப்படியாவது உடைக்க முயற்சித்தால், not any atom, it has to be some particular type of mineral or metal. எந்த ஒரு அணுவையும் எடுத்து அல்ல, குறிப்பிட்ட ஒரு தாது பொருள், குறிப்பிட்ட ஒரு உலோகத்தினுடைய அணுவை எடுத்து If you அதை break it, உடைக்கும் பொழுது it releases so much power, the whole of Vellore can get electricity. அதிலிருந்து வெளிப்படக்கூடிய சக்தியானது அதை வைத்து முழு வெள்ளூர் பட்டணத்தையுமே நாம் மின்சாரமயமாக்கி It's விடலாம். unbelievable that in such a small thing, there is so much power that a whole city can get electricity. இதை நம்புவதற்கே கடினமா இருக்கிறது. அந்த சின்ன அணுவிலே உடைக்கப்படும் பொழுது அதிலிருந்து வெளியாக்கப்படக்கூடிய சக்தியானது முழு வெள்ளூருக்கும் போதுமான மின்சார சக்தி அமைகிறது. That is a parable God has put in nature. இயற்கையிலே தேவன் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஓமையதான் ஓமானம். What power is released when God can break something? ஒன்றை உடைக்கும் பொழுது எவ்வளவு சக்தி அதிலிருந்து வெளியாக முடியும். When he can break a person, ஒரு நபரை தேவன் உடைக்கும் that பொழுது he is not so eager to always express his opinion and இப்பொழுது அவர் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துவதற்கு அவ்வளவு ஒரு உற்சாகம் இல்லை. he is not assertive to force people to go according to his wish. தன்னுடைய விருப்பத்தின்படி தான் எல்லாரும் நடக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய கருத்தையே வலியுறுத்தக்கூடியதான ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இல்லாமல் இருந்தால், If you want the power of God released in your home, உங்களுடைய குடும்பத்திலே தேவனுடைய வல்லமையானது வெளிப்பட வேண்டுமானால், be a broken husband, a broken wife. ஒரு நொறுக்கப்பட்ட கணவனாக, உடைக்கப்பட்ட மனைவியாக இருந்து விடுங்க. And God uses so many circumstances to break us, நம்மை நொறுக்கும்படியாக, உடைக்கும்படியாக தேவன் பல்வேறு சூழ்நிலைகளை பயன்படுத்துகிறார். to protect you from sin. பாவத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும்படியாக. I know many years, and even now God breaks me in many ways. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து இப்பொழுதும் கூட தேவன் பல விதங்களிலே என்னை நொறுக்குகிறார். He uses different ways for different people. வித்தியாசமான மக்களுக்கு வித்தியாசமான பாணியிலே தேவன் அந்த நொறுங்குதல் பணியை செய்கிறார். He made people put a court case against me for 10 years. 10 ஆண்டுகளாக வழக்கு மன்றத்தில் எனக்கு விரோதமாக வழக்குகளை மக்கள் போட்டார்கள். I bow before God and say, God, that's fine, break me. நான் தேவனுக்கு முன்பாக தலை வணங்கி, ஆண்டவரே நல்லது, என்னை நொறுக்கும் என்று சொல்லி You break different people in different ways. வித்தியாசமான மக்களை வித்தியாசமான விதங்களிலே But if உடைக்கிறார். God can break us, தேவன் நம்மை நொறுக்க கூடுமானால், He breaks us sometimes by making us get sick. சில சமயத்திலே வியாதிப்பட வைத்து தேவன் நம்மை நொறுக்குகிறார். We go to conference to get a blessing and we get sickness. நாம் ஒரு ஆசீர்வாதத்தை பெறும்படியாக கான்ஃபரன்ஸுக்கு போகிறோம், அங்கே வியாதியை பெற்று வருகிறோம். God breaks us. He breaks you, He breaks me. அவர் உங்களை நொறுக்குகிறார், என்னையும் நொறுக்குகிறார். The question is, what do you do when you get it? அந்த வியாதி வரும்பொழுது என்ன செய்கிறீர்கள் என்பதுதான் கேள்வி. I believe there's nothing, not even an ant bite in my life that can happen without God's permission. தேவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு எறும்பு கூட என்னை கடிக்காது என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். Because my body totally belongs to God. நான் என்னுடைய சரீரம் முழுமையுமாய் தேவனுக்கு சொந்தம். So every little thing, big thing, it's God knows about it. ஒவ்வொரு சிறு காரியமும் பெரிய காரியம் தேவன் அறிந்திருக்கிறார். And I don't have to ask why.
ஏன் என்று கேட்க தேவையில்லை. Because everything is to make me a little more like Jesus. எல்லா காரியங்களுமே என்னை இன்னும் அதிகமாக இயேசுவை போல And மாற்ற, to humble me, என்னை தாழ்த்தும்படி, to make me more broken, என்னை அதிக நொறுங்கின மனிதனாய் மாற்ற, get rid of pride from my life, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெருமையை எல்லாம் நீக்கிவிட, so that I can become more integrated with other brothers in one body. இப்பொழுது மற்ற சகோதரரோடு கூட நான் நெருக்கமாக ஐக்கியத்தில் இணைக்கப்பட்ட ஒரே சரீரமாக கட்டப்படுகிறேன். So we should not pray that God will protect us from all the problems in life. ஆகவே வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் தேவன் நம்மை பாதுகாக்கவே வேண்டும் என்று ஜெபிக்க தேவையில்லை. I remember when I got a stomach upset after this recent conference. சமீபத்தில் நடந்த கான்ஃபரன்ஸ்க்கு பிறகு என்னுடைய வயிற்றிலே கோளாறு ஏற்பட்ட பிறகு I didn't have it during the conference because God knew I had to speak. நான் பேச வேண்டும் என்று தேவன் அறிந்தபடினாலே அந்த கூட்ட நேரங்களிலே எனக்கு வயிறு கோளாறு ஏற்படவில்லை. I'm thankful for that. அதற்காக நான் தேவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். But after it was over, அது முடிந்த பிறகு then God gave me. அதுக்கு பிறகு எனக்கு வயிறு கோளாறு ஏற்பட்டது. And I know He also knew that He had to heal me before the Vellore conference. That also is there. அதே நேரத்தில் வேலூர் கான்ஃபரன்ஸுக்கு போவதற்கு முன்பதாக தேவனை சுகப்படுத்த Because வேண்டும் என்று அவர் again I அறிந்திருக்கிறார். have to speak. என்றால் மீண்டுமா நான் பேச வேண்டும். So I said, Lord, what is this for? ஆண்டவரே இது எதற்காக என்று கேட்டேன். I always ask, small thing, big thing, I always ask. பெரிதோ சிறிதோ நான் தேவனிடத்தில் ஏன் என்று கேட்டேன். God never does anything without a purpose. தேவன் நோக்கமில்லாமல் எதையும் செய்வதில்லை. We are foolish people, we do so many things without a purpose, but God never. நாம் புத்தியினர்கள் எத்தனையோ நோக்கமில்லாமலே பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். தேவன் The அப்படிப்பட்டவர் Lord அல்ல. said to me that you have to also go through what other people go through, then only you will understand what you are going through. மற்ற மக்கள் கடந்து செல்லுகிற அனுபவத்துக்கூடாக நீயும் கடந்து செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுடைய கஷ்டங்கள் என்ன என்று உனக்கு புரியும் என்று ஆண்டவர் Then சொன்னார். only you can preach with compassion towards அப்பொழுது them. மட்டுமே நீ மனதுருக்கத்தோடு கூட அவளோடு கூட பேச முடியும் என்று சொன்னார். Oh, thank you, Lord. It's ஆண்டவரே wonderful. நன்றி ஆண்டவரே. It's good to get an answer from God for everything. தேவனிடத்திலிருந்து நீங்களும் பதில் பெற்றுக் கொள்ளலாம். It brings us into unity. அது நம்மை ஐக்கியத்துக்குள்ளாக கொண்டு வருகிறது. We come into greater fellowship with one another. ஒருவரோடொருவர் நல்ல ஐக்கியத்திலே வளருவதற்கு அது உதவி செய்கிறது. To me, fellowship with the brothers is more important than health in my body, I'll tell you that. என்னை பொறுத்தவரை என்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை காட்டிலும் சகோதரரோடு கூட இருக்கக்கூடிய ஐக்கியமே முக்கியமானது. If sickness will draw me closer to a brother, I'm ready to get sick. ஒரு வியாதி இன்னொரு சகோதரனோடு கூட என்னை நெருக்கத்திலே கொண்டு வரும் என்று சொன்னால் அந்த வியாதியை நான் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக To இருக்கிறேன். me, my goal in life is not health. My goal in life is to build the body of Christ. என்னுடைய வாழ்க்கையின் லக்கு ஆரோக்கியம் அல்ல. என்னுடைய வாழ்க்கையின் லக்கு சரீரமாகிய சபையை கட்டுவது. And if your goal in life is to build the body of Christ, you can never be defeated. உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட சபையை கட்டுவது என்பது உங்களுடைய வாழ்க்கையின் லக்காக இருக்குமேயானால் ஒரு காலம் நீங்கள் தோற்று போகவே மாட்டீர்கள். No demon, no sickness, nothing in heaven or earth or hell will be able to hinder you from fulfilling எந்த God's will. பிசாசோ எந்த வியாதியோ நரகத்திலோ எங்க இருந்தாலும் உலகத்தில் எந்த காரியமும் உங்களை அதை வைத்து தடை செய்ய முடியாது. He is able to present us faultless. நம்மை மாசற்றவர்களாய் அவர் நிறுத்த வல்லவர். So we, as Christians, we have to have a spirit of triumph in our life. ஆகவே கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய நாம் வெற்றியின் ஆவியை கொண்டிருக்க வேண்டும். Many years ago, அநேக ஆண்டுகளுக்கு I read முன்பாக this verse, நான் இந்த வசனத்தை வாசித்தேன். Philippians 2. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். Like I've often said, read the Bible slowly. அடிக்கடி நான் சொல்கிறது போல வேதத்தை மெதுவாய் வாசியுங்கள். Verse 14. 14ஆம் வசனம். Do all things without grumbling or disputing. 2:14. தமிழிலே 16ஆம் வசனம். எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். பிலிப்பியர் 2:16. We got to read it slowly. நீங்கள் மெதுவாய் வாசிக்க வேண்டும். How many things do we have to do? எத்தனை காரியங்களை நாம் செய்ய வேண்டும்? All things. எல்லாவற்றையும். Everything in life. வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு காரியத்தையும் I must never grumble. நான் முறுமுறுக்க கூடாது. Never complain. தர்க்கிப்பு செய்யக்கூடாது. குறை You சொல்லக்கூடாது. say, Lord, there are so many things that happen in one day itself that can cause us to grumble and complain. ஆண்டவரே ஒரு நாளிலே நடக்கக்கூடிய பல காரியங்களே எங்களை முறுமுறுக்க செய்து விடுகிறது. No, you don't do it. செய்ய வேண்டாம். I'm not saying that if something is wrong, you should not correct it. ஏதோ ஒன்று தவறு ஏற்பட்டு விட்டால் அதை நீங்கள் சரி செய்யக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. No, correct it. சரி செய்யுங்கள். I mean, if your child is learning how to ride a cycle, teach him the right way. சைக்கிள் ஓட்டுவதற்கு உங்கள் பிள்ளையை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் சரியான விதத்திலே சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுங்க. If your child is learning mathematics and is doing it the wrong way, correct him. கணக்கு பாடத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது சரியான தவறு செய்தால் சரியான வழியை கற்றுக் கொடுங்கள். We have to correct one another, but we shouldn't grumble and complain. ஒருவரை ஒருவர் நாம் சரி செய்ய வேண்டும், ஆனால் ஒருவரை நாம் குறை சொல்லக்கூடாது. இல்லை. Yeah, that's not the right way, brother. Let's do it this way. சகோதரனே இப்படி செய்வது சரியல்ல சகோதரரே. But no இப்படி செய்வோம். grumbling, ஆனால் no grumbling or complaining. முறுமுறுப்போ குறை சொல்வதோ இல்லை. And if we are like that, எப்படி நாம் இருந்தால், then it says here we will be, verse 15, like lights in the world. எப்படியானால் நாம் சுடரை விடுகிற பிரகாசிக்கிற சுடர்களை போல இருப்போம் உலகத்திலே. I want to be a light in the world. நான் இந்த உலகத்திலே சுடரை போல பிரகாசிக்க விரும்புகிறேன். Do you want to be a light in the world? நீங்கள் அப்படி இருக்க விரும்புகிறீர்களா? Okay. Do all things without grumbling and complaining from today. இன்றிலிருந்து எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். And therefore from that I get a truth. ஆகவே இதிலிருந்து எனக்கு ஒரு That சத்தியம் when God கிடைக்கிறது. looks at the world,
தேவன் அந்த உலகத்தை பார்க்கும் பொழுது everywhere he looks on the earth, இந்த பூமியை திருப்பி 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 எப்படி பார்த்தாலும் everywhere people are grumbling and complaining. எல்லா இடங்களிலுமே ஜனங்கள் முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறார்கள், குறை சொல்லிக் And கொண்டிருக்கிறார்கள். grumbling and complaining is darkness. அவை குறை சொல்லுதல் முறுமுறுப்பும் இருள். Like it says in Genesis 1, darkness was upon the face of the earth. The darkness is on the face of the earth today. ஆதியாகமத்திலே வாசித்தது போல இருளானது பூமியின் பரப்பிலே இருந்தது போல இப்பொழுதும் இருள் இருக்கிறது. Why? ஏன்? All grumbling, complaining, grumbling, complaining. Everywhere he hears grumbling, எல்லா complaining. இடங்களிலேயும் திருப்பி திருப்பி பார்த்தாலும் குறை சொல்கிற சத்தம், முறுமுறுக்கிற சத்தம் தான். And he says, okay, let me look at those who claim to be born again. மறுபடியும் பிறந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கிறேன் என்று Let me go into their homes. அவருடைய வீடுகளுக்கு போனால் They are also grumbling and complaining and grumbling and complaining. அங்கேயும் குறை சொல்லுதலும் முறுமுறுப்பும் இருக்கிறது. But here and there, ஆனால் இங்கேயும் அங்கேயும் God sees some people தேவன் ஒரு சில who ஜனங்களை are பார்க்கிறார். finished with it, அவர்கள் இதை முடித்து விட்டார். who take it seriously, do all things without grumbling and complaining. எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கப்பு இல்லாமலும் செய்ய That's கற்றுக்கொண்டார். like in the midst of this dark earth, one light. இந்த இருள் நிறைந்த உலகத்திலே ஒரு சுடர், Another place hundreds of miles away, another light. 100 மைல்களுக்கு அப்பாலே இன்னொரு வெளிச்சம். Don't you want to be like that? அதுபோல நீங்கள் இருக்க விரும்பவில்லையா? I say, Lord, I want my life to be like that. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை அப்படி இருக்க வேண்டும் என்று I want விரும்புகிறேன். my home to be like that. என்னுடைய குடும்பம் அப்படி இருக்க வேண்டும் ஆண்டவரே. I want my church to be like that. என்னுடைய சபை அப்படி இருக்க வேண்டும் ஆண்டவரே. I'm not worried whether I have 25 children, 2 are enough. ஆண்டவரே, 25 பிள்ளைகள் 2 பேர் போதும் ஆண்டவரே. If there's no grumbling and complaining. ஆனால் அங்கே குறை சொல்லுது முறுமுறுப்பும் இல்லாமல் இருந்தால் 2 பேர் இருந்தாலும் போதும். I don't want 500 people in the church, 50 are enough. ஆண்டவரே, எங்களுக்கு 500 பேர் தேவையில்லை ஆண்டவரே, 50 பேர் போதும். But no grumbling and complaining. ஆனால் அவர்களுக்குள்ளே குறை சொல்லுதல் முறுமுறுப்பு That we are இருக்கக்கூடாது. one in the spirit. ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொண்டுள்ளா இருக்க That வேண்டும். as you look at us, எங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவரே, you can see there's a light shining for you here. உமக்கென்று எரிந்து பிரகாசிக்கக்கூடிய வெளிச்சம் அங்கே காணப்பட வேண்டும். Make that your goal this year. இந்த வருஷத்துல இதை உங்கள் இலக்காக வைத்துக் கொள்ளுங்கள்.